முக்கியமான பேங்க்ஸ் மட்டும் தான் இவங்க லோன் தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா எல்லாம் டீட்டெயிலா இவங்க வச்சிருக்காங்க. இதில் மட்டும் இல்ல, உங்க கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லோன் தரதுக்கான வாய்ப்பு இவங்க வச்சிருக்காங்க. வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த புது லோன் ஆப்பில் என்னங்க சிறப்பு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சிலதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது இந்த ஆப்போடைய விஷயம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் இவங்க செக் பண்ணுற விதம், அதாவது எக்ஸ்பீரியன் அண்ட் சிபில் ஸ்கோர் 2 விதமான கம்பெனிஸ் இருக்குது. இந்த 2 விதமான கம்பெனியை சேர்த்து இவங்க வந்து இந்த லோன் ஆப் மூலமாக எல்லா விதமான ஸ்கோரையும் இவங்க டீட்டெயிலாக எடுக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க, க்ளோஸும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது லைவில் இருக்கும். க்ளோஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். சில பேர் லோன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியாது. இது போல் இருக்கிறவங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன பிரச்சனைக்கு அழகாக டீட்டெயிலாக கொடுக்குறது மட்டும் கிடையாது. ஒரு வேளை நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா, அந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் ஆஃபர் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு வாங்க இவங்ககிட்ட வாங்கிக்க அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லாமல், ஒரு ஜெனுனாக உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு இவங்களாம் தராங்கன்ட்டு ஒரு 3 பேங்க் மட்டும், ஃபெடரல் பேங்க் கூட, ஸோ எல்லா விதமான ஒரு முக்கியமான பேங்க்கை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக இவங்க லோன் தராங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக பக்காவாக இருக்கிறதுனால தான் ஸோ இந்த புது லோன் ஆப் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் ஒரு 650 இருக்கும், 700 இருக்கும், யார் லோன் தருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ இது போல் லோன் ஆஃபர் மட்டும் கிடையாது, நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த லோன் ஆப் யார், இந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் தான் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது. ஸோ அவங்கள பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிய அழைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே டக்குன்னு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்பை பற்றி அடுத்து பார்க்கலாம். பாக்கெட்லி ஆப் பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.0 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்லோட உங்களுடைய மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் ப்ரொசீட் நீங்கள் கொடுத்த பிறகு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இன்னொரு அலோஸ் கேட்கும். அதை கொடுத்த பிறகு தான் அந்த லொக்கேஷன் ஆன் ஆகும். நேம் அண்ட் இமெயில் ஐடி கேட்குறாங்க. சப்மிட் நீங்கள் கொடுத்த பிறகு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் நேமு, பேன் கார்டில் என்ன நேம் அப்படியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், அந்த பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா KYC டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது அப்லோட் பண்ண தேவையில்லை. இதுக்கான விஷயத்தை சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஆதார் நம்பர் போட போகிறீங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வரப்போகுது. UDAI என்று சொல்லக்கூடிய வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைலுக்கு ஒரு ஓடிபி போட்டிங்கன்னா ஆதார் வெரிஃபை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறமா பேன் கார்டு நம்பர் போட போகிறீங்க. பேன் கார்டு கீழே உங்கள் ஃபோன் நம்பர்லாம் போட போகிறீங்க. அதுக்கு ஒரு வெரிஃபை முடிஞ்சு போச்சு. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு வெரிஃபை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ செல்ஃபி எடுத்தா இருந்தாலும் சரி, அல்லது வீடியோ கால் போத்தா இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ KYC டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டிங்கனாவே உங்கள் லோன் ஆஃபர் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ எவ்வளோ லோன் தராங்க பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே தருவதாக சொல்கிறாங்க. ஸோ வட்டி எவ்வளோ போகிறாங்கன்னா 2% இருந்து 3% பெர் மந்த் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 2 மாதத்துலேருந்து 6 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 0% இருந்து 7.5% வரைக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன். பாக்கெட்லி ஆப்பை இந்த நேரத்தில் எதுக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டுக்கு ஆவரேஜாக ஒரு லோன் கிடைக்கணும் பாஸ் அப்படி ஒரு ஆசைப்பட்டிங்கன்னா பாக்கெட்லி ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்போவுமே லோன் ஆப்பில் சொல்கிற விஷயம் தான், லோன் ஆப்னு முடிவு பண்ணிங்கனாவே ஒரு இஎம்ஐ, 2 இஎம்ஐ, மேக்ஸிமம் 3 இஎம்ஐ, அதுக்கு மேலே இஎம்ஐ எடுக்காதீங்க. நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் வட்டிலாம் போடுவாங்க. அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டுமே நீங்கள் இது மாதிரி லோன் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாக்கெட்லி ஆப்புக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஸ்கோர் என்றக்கூடிய ஒரு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இது. இந்த ஆப்பை பற்றி நான் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இவங்க இன்னும் லோன் ஆஃபர் பண்ணலையேன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்கோர் செக் பண்ணுறது மட்டும் கிடையாது, லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்த பிறகு வெல்கம் டு ஒன் ஸ்கோர் போட்டு செக் மை ஸ்கோர்னு வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட போகிறீங்க, மெயில் ஐடி போட போகிறீங்க. அது போட்ட பிறகு உங்கள் ஸ்கோரை அங்கே செக் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி நான் பேன் கார்டு நம்பர்லாம் போட்டுட்டேன். உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபிலாம் வரும். ஓடிபிலாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது கொடுத்த பிறகு தான் நேராக ஸ்கோருக்குள்ளே போவாங்க. நான் உங்களுக்கு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரதுனால அதில் காட்டுறேன். ஸோ ஸ்கோர் செக் பண்ணும்போது என்ன பார்த்தாங்கன்னா சிபில் ஸ்கோர், அதாவது சிபில் என்ற கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஸ்கோர் 752 காட்டுது எனக்கு. ஸோ எக்ஸ்பீரியன் கம்பெனி வந்து 766 காட்டுது. ரெண்டுமே ஒரு
ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் காட்டுறாங்க. ஸோ செக் ஃபார் மோர் போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் செக் பண்ணி உள்ளே போய்லாம் பார்த்துக்கலாம். ஸோ 1PL ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன். ஸோ நமக்கு லோனை பார்க்க போகிறோம். 1PLக்கு நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் இன்ஸ்டண்ட்டாக பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் சொல்கிறாங்க. நோ டாக்குமெண்டேஷன், நீங்கள் எந்த டாக்குமெண்டேஷனும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண பேன் கார்டு ஆதார் கார்டை தான் ஸ்கோர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்த டீட்டெயில்ஸ்லாம் பட்டுன்னு காட்டிடணும்னு சொல்கிறாங்க. அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு காட்டுறாங்க. ஸோ கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் இங்கே கொடுத்த பிறகு சூஸ் யுவர் டிசைர் லோன் அமௌண்ட், எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு காட்டுறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. சேலரி எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாயை கேட்டிருக்காங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாயை போட்டிருக்கேன். வாட் இஸ் யுவர் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டுருங்க. போட்ட பிறகு உங்களுக்கான லோன் ஆஃபர் அவங்க காட்டுறாங்க. ஸோ இந்த லோன் எவ்வளோ எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்காக நான் அதை அப்ளை பண்ணும்பொழுது சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 5 கிரெடிட் கார்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படி க்ளோஸ் பண்ணேன்னு ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த 5 கிரெடிட் கார்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி க்ளோஸ் பண்ணேன் நான். இப்போ அந்த கார்டோட ஸ்டேட்டஸை இந்த ஆப்பில் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது டீட்டெயிலாக அதில் கொடுத்துருந்தாங்க. என்ன விஷயம்னா அது க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பக்காவாக அது போட்டிருந்தாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இதை நம்ப மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் என்னென்ன கார்டு வச்சுருந்தேன்றதை டீட்டெயிலாக அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கார்டு. ஆர்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஒரே கார்டில் கார்ட் பேஸ்ட் லோன், கார்ட் பேஸ்டு இஎம்ஐ இதெல்லாம் நான் எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கெலாம் வந்து தனித்தனியாக சிபிலில் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கார்டு, இண்டஸ்இண்ட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SBI கார்டு, ICICI கார்டு, இதெல்லாம் கார்டில் வருது. இது இல்லாமல் பேடிஎம்மில் வந்து போஸ்ட் பெய்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா கம்பெனி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் லிஸ்ட்டில் வரும். ஸோ எல்லாமே என்னென்ன விதமான கார்ட் பேஸ்ட் லோன் எடுத்தோனோ அது என்ன கார்டெலாம் நான் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் காட்டுறது மட்டும் கிடையாது, கார்டெல்லாம் வச்சுருக்கீங்களா, அது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கு, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ்டாக இருந்துச்சு டீட்டெயிலாக காட்டுவாங்க. இன்கேஸ் லோனை வாங்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது முக்கியமாக சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை நம்ம செக் பண்ணிட்டோம். கிரெடிட் ஸ்கோரை நம்ம செக் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் நமக்கு தராங்க. ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் லோன் தராங்க. இது இல்லாமல் கிஸ்டிஷு ஷாய்சான் ஃபைனான்ஸ் இந்தியா, இவங்க வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இவங்களும் லோன் தராங்க. ஸோ 3 விதமான கம்பெனியும் நமக்கு லோன் தர தயாராகிறாங்க. ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்ச ரூபாய்க்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதம் 48 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 3 பேங்க்கும் வெவ்வேறு விதமான லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு 12.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது SBI பேங்க், அதாவது சவுத் இந்தியன் பேங்க், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 16%, 15.9% வட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நான் கிஸ்டு ஷாஷான்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, புது கம்பெனி, இவங்க பார்த்தீங்கன்னா 14%, அதாவது 13.5% வட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க் இது ஓகே, ஏன்னா இதெல்லாம் பிரபலமான கம்பெனி. அப்படி இங்கே பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸும் இதே போல தான். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் 4.5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங், எல்லாரும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. 2வது லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய கிரெடிட் கார்டு, உங்களுடைய லோன் விஷயங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் பார்ட்னர், ஏதோ 10-15 கம்பெனி தெரியாத தெரியாத கம்பெனிலாம் கிடையாது. ரொம்ப பிரபலமான ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், அதுபோல் முக்கியமான பேங்க்ஸ் மட்டும் தான் இவங்கள லோன் தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் டீட்டெயிலாக இவங்க வச்சுருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லோன் தரத்துக்கான வாய்ப்பு இவங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனின்றதுனால இவங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ், இவங்களோட வட்டி எல்லாம் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் ஒரு ஃபெடரல் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஒன் ஸ்கோர்ன்ற ஆப் மூலமாக லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.